வெல்கம் டு சத்யஸ்வா கிராஃப்ட்ஸ். நம்ம 3 ரோல் ஒயர் கூட தாங்க இந்த வாட்டி பார்க்க போகிறோம். யாராவது பிகினர்ஸ் இப்போ தான் நான் முத 3 ரோல் ஒயர் கூட வந்து மேக் பண்ண போகிறேன் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும். முதல்ல நம்ம 3 ரோல் ஒயர் கூட போட போகிறோம்னா நமக்கு ஒரு சந்தேகம் வரும். 3 ரோலுக்கு வந்து கரெக்டாக 3 ரோல் வாங்கினா போதுமா, இல்லை எக்ஸ்ட்ரா ஒயர் பண்டில் வாங்கணுமா அப்படின்னு கேள்வி வரும். சரியா? நம்ம 2 கலர் யூஸ் பண்ணி 3 ரோல் ஒயர் கூட போட போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கலரில் 2 ரோல் பண்ணி 4 ரோல் வாங்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். நான் 3 ரோல் தான் கரெக்டாக வாங்கிட்டு வந்தேன். 2 மஞ்சள் 1 சிகப்பு. இந்த 3 ரோலை வச்சு நான் போட்ட இந்த 3 ரோல் கூடயே பார்க்கலாம். இதோட ஹைட் வந்து என்னென்னா 8 அடியில் 30 ஒயர் கட் பண்ணிக்கிட்டேன். எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். பேஸ் பார்த்தீங்களா எவ்வளோ அகலமாக இருக்குன்னு. இதில் உள்ளார வந்து 13, பேஸ் வந்து 13 போட்டு ஹைட்டுக்கு வந்து 30 ஒயர் கட் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? 8 அடியில் மஞ்சளில் வந்து 20 ஒயரும் சிகப்பில் வந்து 10 ஒயரும் வந்து நான் கட் பண்ணிக்கிட்டு இந்த உள்ளார கீழே பேஸ் போட்டோன்னே குச்சி சொருவிடணும். தென்னங்குச்சி இருக்குது பார்த்தீங்களா? தென்னங்குச்சி சொருவினா தான் கூட வந்து நல்லா அகலமாக தெரியும், அதோட நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதுக்கப்புறமால இந்த சிகப்பு இருக்குது பார்த்தீங்களா? நான் இந்த சிகப்பை வச்சு தான் பேஸ் ஃபுல்லாகவே போட்டதுக்கப்புறம் நான் 2 ரோல் மஞ்சள் வாங்கிட்டு வந்தேன் பார்த்தீங்களா? அதில் கீழே வந்து நான் 3 தான் ஸ்லிப் பண்ணேன். 3x3 செக்குடு பேட்டர்ன் போடுறதுக்காண்டி 10 எல்லோ 10 ரெட்டு மறுபடியும் 10 எல்லோ அது மாதிரி நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலான்னு நினச்சேன். ஆனால் எனக்கு வந்து இந்த சிகப்பு ஒயர் ரோல் வந்து பத்தலை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் ஒரு 2 கலரில் வந்து 2 கலர்லேயுமே 4 ரோல் வாங்கியிருந்தால் தான் அந்த பேட்டர்ன் கரெக்டாக வந்திருக்கும். நான் 3 ரோல் தான் கரெக்டாக வாங்கினேன். இப்போ இந்த சிகப்பு பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா? சிகப்பு வந்து 6 லைன் தான் என்னால் வந்து 7 லைன் 6 லைன் தான் என்னால் வந்து போட முடிஞ்சது. அதுக்கு மேலே இந்த சிகப்பு ஒயர் எனக்கு கைப்பிடிக்கு தான் கரெக்டாக வந்துச்சு. அவுட்டர் ஒயர் செட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கரெக்டாக வந்துச்சு. அதனால 3 ரோல் ஒயர் கூட யாராவது மேக் பண்ணணும் அப்படின்னா 4 ரோல் ஒயர் வந்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் 1.5 ஸ்ப்ளிட் பண்ணிக்க முடியும் நம்மளால். இல்லைன்னா வந்து ஒயர் ஷார்ட்டேஜ் ஆகும். கூட வந்து டிசைன் மேக் பண்ண முடியாது. மேலே வந்து நான் எல்லோ பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஒயர் எனக்கு 2 ரோலில் இருந்த ஒயரை வச்சு மேலே வந்து எல்லோ வச்சு ஃபினிஷ் பண்ணினேன். நான் போட்டிருக்க ஒயர் கூட வந்து இனிப்படி முடிச்சு தான். அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள் நான் எவ்வளோ நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். என் கைப்பிடி இது மாதிரி நீட்டாக ஃபினிஷ் பண்ணால் தான் கூட வந்து நல்ல லுக்காக தெரியும். இங்கே பாருங்கள், கைப்பிடி செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம 3 ரோல் ஒயர் கூடங்கிறது வெயிட் அதிகமாக தான் யூஸ் பண்ணுவோம். வெயிட் அதிகமாக யூஸ் பண்ணும் பொழுது இந்த பாருங்கள் கட்டு ஒயர் இருக்குது பார்த்தீங்களா? அதை வச்சு நல்லா ஒரு 2 அடிக்கு ஒயர் எடுத்து நல்லா சுற்றி விட்டுக்காங்க. அப்போ தான் வந்து கைப்பிடி ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கூடையும் வந்து தொய்வலாக இருக்காமல் சூப்பராக இருக்கும். சரிங்களா? இந்த பாருங்கள் நான் கைப்பிடி எவ்வளோ அழகாக திணிச்சு விட்டுருக்கேன் பார்த்தீங்களா? இந்த ஒயர் பார்த்தீங்களா? இந்த சைடும் நல்லா ஒயர் வந்து நுழைச்சி விடணும். அப்போ தான் இந்த இடம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைன்னா வந்து கூட வந்து வெயிட் இல்லாத மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்து கைப்பிடி வந்து 2 ரோல் உருட்டு கைப்பிடி தான் போட்டிருக்கேன். அதிகமாக வந்து மார்க்கெட் ஒயர் கூட போடும்பொழுது நீங்கள் இது மாதிரி கைப்பிடி போட்டிங்கன்னா ஈஸியாகவும் போட்டுடலாம். அதோட நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் இந்த கைப்பிடிக்கு நான் வெறும் உள் ஒயர் 4 தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஆனால் கைப்பிடி பாருங்கள் எவ்வளோ மொத்தமாக இருக்குன்னு பார்த்தீங்களா? அவுட்டர் ஒயர் 2, இன்னர் ஒயர் வந்து 4. இன்னர் ஒயர் 4 ஒயருமே 4 அடியில் எடுத்துக்கிட்டேன். அவுட்டர் ஒயர் வந்து 2.5 மடங்கு அல்லது 3 மடங்கு இன்னர் ஒயரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். பேலன்ஸ் அவுட்டர் ஒயரில் வந்து அதிகமாக ஒயர் வந்தால் கூட எனக்கு வந்துச்சு. அவுட்டர் ஒயரில் வந்ததுனால நான் வந்து அப்படியே இந்த ஒயரை வந்து இங்கே வந்து நான் சுற்றி விட்டுக்கிட்டேன். இன்னும் கூட வந்து வேறு ஒயர் கட் பண்ணி சுற்றுறதை விட அதே ஒயரில் சுற்றும் பொழுது இன்னும் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பார்த்தீங்களா கைப்பிடி எனக்கு எப்படி வந்திருக்குன்னு? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக். 3 ரோல் ஒயர் கூட போடணும்னா நான் அடுத்த இதே மாதிரி ஒயர் கூட செக்குடு பேட்டர்னில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணுன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னோட வீடியோ அடுத்து என்னென்னு பார்க்க வரும். நான் இனிமேல் வர்ற வீடியோ எல்லாமே எனக்கு ஆர்டர் கொடுத்த 3 ரோல் பேஸ்கெட் எப்படியெல்லாம் டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கூட பேஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த கலர் வந்து மேங்கோ எல்லோ இருக்குது பார்த்தீங்களா? மேங்கோ எல்லோவும் வித் ரெட்டும் பார்க்கவே ரொம்ப ஷைனிங்காக இருந்துச்சு. இந்த கலர் கூட பாருங்கள், பேஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு. யாராவது நம்ப முடியுமா 3 ரோல் ஒயர் பேஸ்கெட் இவ்வளோ பெருசாக வருமானு? நான் கரெக்டாக 8 அடி தான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு இந்த 3 ரோல் ஒயர் கூட கரெக்டாக வந்துச்சு அளவு.
கொஞ்சம் கூட பேலன்ஸ் மிஞ்சல ஒயர் பார்த்தீங்களா. இந்த ஒயர் பேஸ்கெட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்து என்னோட 3 ரோல் ஒயர் பேஸ்கெட் எந்தெந்த டிசைனில் வருதுன்னு உங்களால் பார்க்க முடியும். லைக் பண்ணுங்கள், இந்த கூட பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.